ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய கிட்ஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாங்களா. லஞ்சுக்கு சிம்பிளான கேரட் ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு பட்டர் போட்ட ஸ்வீட் கார்னும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வாங்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றதை பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை வந்துட்டு நல்லா சீட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து நல்லா சாப்பிங் போர்டில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் சைஸ் வெங்காயமே போதும். ஸோ ஆஃப் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு சோம்பு ஜீரகம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வெடித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் போட்டுறணும். ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் அது கூட போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஆனியன் கொஞ்சம் நல்லா வணங்கினதையும் ஒரு கையளவு வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். என் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் இஷ்டம் தான், வேணுங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பின்ச் அளவுக்கு டர்மரிக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த கேரட் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக லைட்டாக எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கேரட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ ஸ்வீட் கார்னை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறணும். அந்த ஸ்வீட் கார்ன் வெந்து அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆயிரும். பட்டர் ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சைடில் கேரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ கேரட் வந்து அதிகமாகவும் ரைஸ் வந்துட்டு கம்மியாகவும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேரட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய கிட்ஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என் சின்ன பையனுக்கு வந்துட்டு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிளான்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஆப்ரானும் ப்ளஸ் ஒரு பிளான்ட்டும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஹாப்பியாக வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ரான் போட்டுட்டு துளசி பிளான்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.